ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இளநரை பிரச்சனையை நீக்கி உங்கள் முடியை எப்படி நல்லா கருமையாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முடியில் இருக்கக்கூடிய அந்த பேன், பொடுகு, பூச்சி வெட்டு முடி இது எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் முடியை எப்படி நல்லா சைனிங்காக, சாஃப்டாக, நல்லா நீளமாக வளர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 விதமான பொடி சேர்த்துருக்கேன். அந்த பொடி என்ன அப்படின்னு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதில் நான் என்ன பொடி சேர்த்துருக்கேன், எந்த பக்கத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது பொடுகு தொல்லையாக இருக்கட்டும், பேன், பொடுகு, பூச்சி வெட்டு, இந்த மணிக்கு எல்லா பிரச்சனையும் நீக்கி நம்ம தலைமுடியை எப்படி நீளமாக வளர வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா நைட்டே ஊற வச்சு வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியில் இருக்கக்கூடிய அந்த பொடுகுத்தன்மையை நீக்கி அந்த முடி ஸ்கேல்ஃபில் எல்லா இடத்துலையுமே அந்த முடி வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா வளர வைக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வெந்தயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஹேர் டை ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வேப்பிலை பொடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேனுக்கு வந்து அந்த கசப்பு தன்மையினால அந்த பேன் குறையும் சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் நான் வேப்பிலை பொடி எடுத்திருக்கேன். அடுத்து எடுத்துக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ பொடி. நம்ம இது தலைமுடிக்கு மட்டும் இல்லை, நம்ம உடல் சூட்டை குறைக்கிறக்கும் இந்த ஆவாரம் பூ பொடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆவாரம் பூ பொடி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் பொடி. இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம உடல் சூட்டை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே இந்த நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பொடி ஃபார்ம்ஸில் எடுத்திருக்கேன். இந்த ஆவாரம் பூவுமே நீங்கள் ஒரிஜினலாக இருந்தால் எடுத்துக்கோங்க. வேப்பிலையுமே அப்படி தான், ஆனால் பொடி ஃபார்மில் எடுத்தால் எல்லாமே பொடி ஃபார்மில் தான் எடுக்கணும். வெந்தயம் மட்டும் நல்லா நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செம்பருத்தி இலை பொடி தான் எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் ஒரிஜினலாக கிடச்சா எடுத்துக்கலாம். இது நம்ம முடி வளர்ச்சி நல்லா கால் வரைக்கும் நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி இலை பொடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 பொடியும் இந்த வெந்தயமும் இன்னும் இது கூட நான் லாஸ்ட்டாக 2 பொருள் சேர்ப்பேன். அது என்னங்கிறத நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயம் இருக்குல்ல, ஒரு பவுலில் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அந்த தண்ணி வேண்டாம், நமக்கு அந்த வெந்தயம் மட்டும் போதும். நல்லா கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தை நல்லா, ஏன்னா ஏற்கனவே நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு இல்லையா, அதனால நல்லா இதாகும். நல்லா நசுக்கி விட்ற அளவுக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணாலும் அடிச்சுக்கலாம். நான் நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படி நசுக்க வரலைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த மணிக்கு இந்த பாட்டிலாம் வெத்தலை தட்டுவாங்களா, அந்த உலக்கையை எடுத்து நம்ம அந்த வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தை நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து இதையுமே நம்ம நல்லா இப்போ தட்டி நல்லா இது பண்ணி பொடி ஃபார்மில் கிடச்சா போதும். நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி இடிச்சிங்கனாலே நமக்கு நல்லா ஒரு பொடி ஃபார்மேஸில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு பொடி ஃபார்ம்ஸில் கிடச்சி நல்லா அரைப்படுது. பார்த்தீங்கன்னா நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுலே நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா அந்த மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வெளியே வந்தனால இந்த கலரில் மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பொடியே இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறோம். செம்பருத்தி இலை பொடி கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் எல்லாமே சேர்த்தா போதும். நமக்கு ஒரு ஆளுக்கு தானே செஞ்சுட்ருக்கோம், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது உங்கள் முடியை வளர வைக்க முடியல. மீன்ஸ் இளநரை பிரச்சனை முக்கியமாக நம்ம இது எதுக்காக பார்க்கலாம்னா இளநரை பிரச்சனையை தீர்க்கறக்காண்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் அந்த இளநரை பிரச்சனையை தீர்க்கறக்கும் இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மிக்ஸியில் போட்டிங்கன்னா நல்லா அரைப்படும். நம்ம இப்போ வந்து இந்த உலக்கையில தட்டினால கொஞ்சம் இதாக நெருப்பு தண்ணியோட கிடச்சிருக்கு. இதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம பக்குவத்துக்கு இருக்கிறனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். கரெக்டாக அந்த ஒரே ஒரு சொட்டு இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், அந்த செம்பருத்தி இலை பொடி வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி. அந்த நெல்லிக்காய் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு. இதையுமே நம்ம இப்போ நல்லா கிண்டி விட போகிறோம். இதில் தண்ணி சேர்க்கறதுனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொடி கலக்க நம்ம கரெக்டாக ஒரு 2 சொட்டுக்கிட்ட நம்ம விட்டுக்கிட்டு வந்தோம்னா நல்லா ஒரு பேக் ஃபார்மேஷனில் நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக அந்த மணிக்கு 2 சொட்டு இந்த மணிக்கு விட்டுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு இதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா கிண்டி விட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவாரம் பூ பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேப்பிலை பொடி சேர்ப்போம். இந்த வேப்பிலை பொடி இதோட நம்ம கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா கிண்டுங்க. நான் அப்பவே சொன்ன மணிக்கு ஆல்மண்ட் ஆயிலையும் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அப்போ தான் கிண்டுறதுக்கு நமக்கு வரும். நல்லா ஒரு பேக் ஃபார்மேஷனில் கிடச்சிட்ருக்கு. இதையும் நம்ம நல்லா இப்போ கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த 3 பொடியுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஆவாரம்பூ பொடி இதையே நான் லாஸ்ட்டு சேர்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா உடல் சூடை குறைச்சி இந்த நீரிழிவு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் லாஸ்ட்டு சேர்க்கலாம்னு சொன்னேன். இப்போ இதையும் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக சும்மா ஒரு 2 சொட்டு இருக்கிற அளவுக்கு விட்ட ரொம்ப போட்டுறாதீங்க. கரெக்டாக இந்த மணிக்கு 2 சொட்டு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பேக் பதத்தில் நமக்கு நல்லா கிடச்சிக்கிட்டே வருது. பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் இருக்கும் போதில் நம்ம வீட்டில் உர வச்சு வச்சுருக்க அந்த கட்டியான தயிர் சும்மா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டால் தான் அந்த பொடி அந்த வெந்தயத்து கூட வந்து இந்த தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகும். நமக்கு நல்ல ஒரு அருமையான ஹேர் டை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் தேய்க்க முட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உடல் சூடு குளிர்ச்சி எல்லாத்தையுமே குறைச்சி நமக்கு நல்ல ஒரு அருமையான ஹேரை நல்லா கொடுக்குறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபைனலாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து கரெக்டாக ஒரு சும்மா ஒரு 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் இது வந்து நல்லா நம்ம முடிய ஷைனிங்காக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டு எடுத்தாச்சு. இப்போ அருமையான ஹேர் பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு அருமையான ஹேர் பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை தேய்க்கக்கூடிய ஒரே வாரத்தில் உங்களோட இளநரை பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்கள் முடியில் பேன் பொடுகு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எல்லா பொடியுமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் அந்த எல்லா பிரச்சனையுமே நீங்கி உங்கள் முடியை நல்லா அருமையாக வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.